Cheerful greetings to you all, dear parents, our beloved students, and all the well-wishers of our Mount St. Joseph Higher Secondary School. We are wholeheartedly welcoming you all for this happiest moment which is going to be celebrated in our Tamil Nadu. Dear youngsters, we have a great depth and a prestigious Indian culture. It's our responsibility to celebrate our Indian tradition. We, the Mount St. Joseph education team, always have a great respect towards our culture and our tradition. எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே. திருவண்ணாமலை மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொங்கல் திருவிழா காணொளி காட்சி மூலமாக மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இது வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விழாவிலே முக்கிய சிறப்பு விருந்தா கலந்து கொண்டிருந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஃபாதர் பாப்பசாமி அவர்கள். நாகாலாந்திலிருந்து இங்கு விடுமுறைக்கு வந்திருந்தாலும் ஒரே ஒரு அலைபேசி மூலமாக தாங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க மிக விரைவாக வருகை தந்து நம்மையெல்லாம் இங்கே வாழ்த்தொலியால் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சிறந்த பங்குதந்தை, சிறந்த சேவை செம்மல், இமாலய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அற்புதமான ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல பாரிஸ் பிரீஸ்ட் ஐயா நிர்மல்ராஜ் அவர்கள் அற்புதமான ஆற்றல் பொருந்திய சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய பேச்சினை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எல்லோரையும் ஒரு தன்னம்பிக்கை முகாமுக்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமை அவரிடத்திலே ஆண்டவராக இயேசு கொடுத்திருக்கிறார். இந்த இளம் வயதில் இத்துணை அறிவா என்று அனைவரும் வியக்கத்தக்க பேரறிவு பெற்ற ஐயா அவர்களை மவுண்ட் சென்ட் ஜோசப் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டர் தமிழ் கடல் ரத்னா அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே புன்னகை பூக்களால் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் சிறந்த கல்வியாளர். நடக்கும் நடையிலே ஒரு கம்பீரம் அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் உண்டு. அற்புதமான ஆற்றல் வாய்ந்த அவர்கள் இந்த பள்ளியினுடைய முகவரியாகவே எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்காத பிரமுகர்களே கிடையாது. நாள்தோறும் ஒரு போயஸ் கார்டன் போல அவர்கள் பெற்றோர் கற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல கிறிஸ்டின் சிஸ்டர் அவர்கள் அற்புதமான ஆற்றல் வாய்ந்தவர். சிறந்த அடக்கம், பொறுமை, நிதானம் அத்துணைக்கு பெயர் பெற்றவர்கள். கிறிஸ்டின் சிஸ்டர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய எத்தல் ரீட்டா சிஸ்டர் அவர்களும் மிக சீரும் சிறப்புமாக வருகை தந்து பார்க்குறாங்க பேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி வரவேற்கின்றோம். நம்முடைய ஷர்மிளா சிஸ்டர் அவர்கள் சேவையினுடைய சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வருக நிறைவேற்றி ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், கடைநிலை ஊழியர்கள் சார்பாகவும், அலுவலக ஊழியர்கள் சார்பாகவும், மவுண்ட் சென்ட் ஜோசப் நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த சார்பாகவும், எல்லோருடைய சார்பாகவும் இது மாணவ செல்வங்களே உங்களுக்கான இந்த பொங்கல் விழா இது நீங்கள் காண இருக்கின்றீர்கள். புன்னகையாக காணுங்கள். பொங்கல் பானையில் வழியும் சிறந்த ஒரு இதயத்தினுடைய சிலிர்ப்பை போல நீங்கள் இருக்க வேண்டும். இது நிகழ்வு தொடங்குகிறது. Once again, on behalf of our Mount family, we wish you all a prosperous and a happy Pongal. Thank you. Greetings to you all. Today is a very special day to celebrate the harvest festival of Tamil Nadu as Pongal. Pongal is mainly celebrated to offer praise and thank Sun God for a good harvest. This festival is celebrated as Thanksgiving ceremony to God. Let us make a symbolical offerings to the Lord and wholeheartedly pray to Him and to make us a better and fruitful. So, let us quiet ourselves to the presence of God and become conscious of His presence through this prayer service. என் அன்பு பெற்றோருக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்வை காணும் அனைவருக்கும் மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக
பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு நன்னாள். இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறும் பொன்னாள். இன்று வீரத் தமிழரின் கொடைமடம் படைமடம் போற்றும் எழுச்சி மிகு திருநாளான பொங்கல் நாள். இயற்கை இறைவனின் இதயம், மனிதனுக்கு வேண்டும் நல் உதயம். இயற்கைக்கு நன்றி கூறும் இந்த இனிய பொங்கல் திருநாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். காலையில் உழவரும் கழனியில் உழைத்து உரிய வேளையில் விதையினம் உழைத்து நிறைக்கது சென்னை நம் பசிப்பிணியை துரத்தும். காலையில் கதிரவன் உதிக்கும், பாலுடன் பொங்கல் பானையில் இனிக்கும். இந்த கொரோனா காலத்திலும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை, தாளாளர், அருட்கண்ணியர்கள் அவர்களின் வழிகாட்டலில் இதோ பொங்கலோ பொங்கல் என கூறும் விழாக்களம் நம் பள்ளியில் கண்டு கழியுங்கள். Reading from the Holy Bible, St. Matthew chapter 13 verses 18 to 23. Listen then and learn what the parable of the sower means. Those who hear the message about the kingdom but do not understand it are like the seeds that fell along the path. The evil one comes and snatches away what was sown in them. The seeds that fell on the rocky ground stand for those who receive the message gladly as soon as they hear it. But it does not sink deep into them, and they do not last long. So, when trouble or persecution comes because of the message, they give up at once. Their seeds fell among the thorny bushes, stand for those who hear the message. But the worries about this life and the love for riches choke the message, and they do not bear fruit. And the seeds sown in the good soil stand for those who hear the message and understand it. Some as much as 100, others 60, and others 30. Word of the Lord. Thanks be to God. இறைவன் இந்த நில உலகை படைத்து நல்லவை என கண்டார். உன் உழைப்பின் பயனை நீ உண்பி என்று மனிதன் உழைப்பை ஆசீர்வதித்து எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் அளித்தார். ஆம், மண்ணின் ஆசீர்வாதங்களை பழுகி பெருக செய்தார். விடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் கருவாய் இனிக்கட்டும். பழையன கழித்து புதிய நல் எண்ணங்கள் விளைச்சலாகட்டும். இனிய உறவுகளே, சந்தோஷமும் செல்வங்களும் நம் வாழ்வில் பொங்கி வர சாதி மத வேதமின்றி சங்கடங்கள் ஏதுமின்றி கைகூப்பி வரவேற்போம் இறை பிரசன்னத்தை. உழவரை போற்றிட, ஆதவனை அழைத்திட, உலக தமிழர்கள் அனைவரையும் வாழ்த்தி இறையருளை வேண்டுவோம். சூரியன் இரவின் திரையை மெல்ல விளக்கி காலை பூக்களை வரமாக தருகிறது. இருளை வெளிச்சமாக்கும் இந்த சூரியன் போல போகி பொங்கல் தரும் பாடமான பழையன கழிந்து புதியன நம் பள்ளியில் படைப்போம். புதிய பொறுப்பை ஏற்றுள்ள நம் தலைமை ஆசிரியை ரெவரண்ட் சிஸ்டர் ஜோதி இப்பணியை திறம்பட புரிந்து மலைமேல் உள்ள விளக்காக இப்பள்ளியை மாற்றுவார்கள் என விசுவசித்து இதை உமக்கு தருகிறோம். ஏற்பாய் இறைவா. As long as the earth endures, seed time and harvest, cold and heat, summer and winter, day and night will never cease. இதே மண். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் கொரோனாவை வென்றுவிட்டோம். நம் மண்ணையும் நம் உழைப்பையும் கடவுள் ஆசீர்வதித்து இருக்கிறார். மண்ணை தோண்டி விதைத்தாலும் விண்ணை நோக்கி விருட்சமாகும் விதையை போல லட்சியம் கொண்டு வாழ்வோம். நம் தாய் திருமண்ணில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இறைவனிடம் ஒப்படைத்து எந்த தொற்று நோயும் நம்மை அணுகாது இருக்க
இந்த அற்புதமான பொருளை கருதிலும் ஏற்பாய் இறைவா. The fruit will serve for food and the leaves for healing. காய்கறிகள், அரிசி, வெல்லம், தேங்காய், காணும் பொங்கல். இந்நாளில் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை பரிமாறுவர். காய்கறி, அரிசி போன்றவற்றில் சமைத்த உணவில் ருசி மட்டுமல்லாமல் அன்பு, பாசம், பகிர்வு போன்றவை பரிமாறப்படுகிறது. முயற்சி என்பது ஒரு பூ, தன்னம்பிக்கை என்பது ஒரு கனி, துணிவு என்பது விளைச்சல். எனவே இந்த பொருட்கள் உறவை வளர்க்கும் அடையாளமாக உள்ளது. மாணவர்களே, அன்பு வாழ்க்கையும் மற்றும் பகிர்வோடு வாழ்வோம். மேலும் ஏழை விவசாய நிலங்கள் நல்ல விளைச்சலை தந்திட வரம் வேண்டி இந்த மண்ணின் முத்துக்களை விண்ணின் வேந்தனுக்கு அளிக்கிறோம். ஏற்பாய் இறைவா. Taste and see that the Lord is good. கரும்பு. இறைவன் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நீர் யாரால் ஊற்றப்பட்டாலும் உறிஞ்சும் வேர், கரும்பு எம்மண்ணில் நட்டாலுமே இனிப்பு. ஆம், எந்நிலையிலும் தன் தன்மை மாறாத இறைவா, வானம் பார்த்த பூமியில் மழைக்காக இயங்கும் விவசாயிகள் அனைவரின் உழைப்புக்கும் பலன் தரவும், இந்த மழை காலத்தில் விவசாயத்தில் முதலீடு செய்து அதன் வருவாயை பெற முடியாமல் மனமுடைந்த குடும்பங்கள் இன்பம் அடையவும், தமிழக வேளாண்மையில் நல்ல சாகுபடி பெருக வரம் வேண்டி இந்த இனிய கரும்பை உன் கரம் தருகிறோம். ஏற்பாய் இறைவா. குடும்பம் என்பது கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். ஆனந்தமாக வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பான குடும்ப உறவுகளே போதும். குடும்பம் செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்டவை அல்ல. அன்பு, பாசம், பகிர்வு, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற பல கலைகள் பயிலும் பல்கலைக்கழகம். இன்றைய காலகட்டத்தில் உறவின் மட்டம் குறுகிக் கொண்டே போகிறது. மாணவர்களே, நல்ல குடும்பம், நல்ல சமுதாயம் அமைய விழையுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு உதவும் எல்லா குடும்ப சூழலையும் மதியுங்கள். இங்குள்ள இதை பார்த்து கொண்டுள்ள அனைத்து குடும்பத்தில் உள்ளவர்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்பாய் இறைவா. பானை, புதுமை பொங்கல். மண்ணில் கவிதை எழுதும் கவிஞன் குயவன். நம் பரம குயவன் இறைவன் இந்த மண்ணில் ஒரு நோக்கத்தோடு படைத்து நல்ல பெற்றோர்களையும் குடும்பத்தையும் கொடுத்துள்ளார். மாணவர்களே, ஞானம் பெற்றிட நல்ல கல்வியை கொடுத்த இறைவனுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவோம். இந்த மண்பானை போன்று நம் வளனார் பள்ளி மாணவர்களை சமுதாயத்தின் நல்ல சித்திரங்களாக ஆசிரியர்களாகிய நாங்கள் உருவாக்குவோம் என உறுதி கூறி இதை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். ஏற்பாய் இறைவா. By whose knowledge the depths are broken up and the clouds drop down the dew. O miraculous Father, as we celebrate this season of Thanksgiving, we thank you for the blessings of food, provision and nourishment. Almighty God, grow in us a harvest of the word. Come sow a seed of hope within our souls. Lord, that we might eat goodness, patience and kindness in abundance. Heavenly Father, sow a seed of peace in our lives so that we might bear the fruits of forgiveness, compassion and righteousness. Mighty God, sow a seed of love in our hearts so that we would reap the blessings of family, friendship and community. Wonderful Father, may each seed of hope, peace and love grow within us into the harvest that can be feasted on by all. All this we ask in the name of our Lord Jesus Christ. Amen. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்
வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம கம பசனி தனித பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உளமாற வாழ்த்துவதாலே உயர்வேதான் காண்போம் நாமே. சனிதனித பத பம பம கம பசனிதனித பரம கமகரிகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரே
கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, சிந்து கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். Dear Reverend Father Babaswamy, Reverend Father Nirmal,
My dear sisters, Sir Ratna, Ethelida, Kristin, Sharmila, and all my teachers gathered here, on their behalf, teaching, non-teaching behalf, on their behalf, I wish all the students and parents and well-wishers a happy Pongal. Great things, events, have small beginnings. Every downpour is just a raindrop. Every fire is just a spark. Every harvest is just a seed. Every journey is just a step, because without that raindrop there can be no shower. Without that seed there can be no harvest, said William Wilberforce. Harvest is a great season for all of us, irrespective of religion, caste and culture. Today, we have gathered together to thank the Lord for the wonders that He has done in our life. Thanksgiving for the harvest calls upon us to look around the wonderful world of creation and give thanks to God for all. Good morning, my dear students, parents and teachers. Wish you a happy Pongal celebration. As long as we have memories, yesterday remains. As long as we have hope, tomorrow awaits. As long as we have love, today is beautiful. As long as we have God, everything is possible. Today, all the people are worried about corona, virus, attacking, people are dying. But still, the celebration reminds us a happy one. To say about what is important for life, a sharing of a richest man in Singapore says the truth about his life. He says, what I have discovered is that all of us have broken things. We all have a missing piece, and for me, I have discovered that missing piece is God. I always in search of a better life, a better purpose, a better me, a better everything. But I was just looking at all the wrong things. When I realized that there is no better me or better things without God, then it all snapped in place. Maybe we have to look deeper. I treasure them more than anything. So I wish for that everyone to have peace and joy. It sure beats a lot of money and material things that you may have, he continues to say. It starts with accepting that you are broken, but there is a missing piece. And for me, personally, that missing piece is our God. Here I want to say about a particular person in Kolkata. She was awarded a Padma Shri Award named Mrs. Subhashini. She was married at the age of 12. Lived with her husband for 12 years. After that, she was forced to wear a white sari in her life because her husband expired. In her family, during that time, long time back, all the 7 family members died due to hunger. Now, with the poor of her children, she was struggling in poverty. 2 of them were sent to the orphanage, another we call it. Then, with the 2 of her children, she living a very hard life. She started to search for a job
She went to the housekeeping, sweeping and dusting and doing cooking in some houses and selling vegetables the rest of the time. So she realized life is not to be wasted. I have to do something wonderful, something beautiful for God. In her poverty, she started to save some money. She put up a hospital named Humanity Hospital. In that hospital, all the poor people are treated. Then there was a doctor. You know who was a doctor? The son whom she left in the orphanage. He became the doctor, started to serve in this hospital. Seeing her service to the poor, government gave the Padma Shri Award. To receive the award, she went with the ordinary rubber slippers, chapel. So poverty is not the thing. Everyone must have the courageousness, hope to face the life situations to achieve what I want to achieve. That should be our life motive too. Each one of us have a pearl inside. Identify the pearl and utilize it, and you become a beautiful person for your life. Power and money are fruits of life, and family and friends are roots of life. We can manage without fruits, but can never stand without roots. So on this day, just a few words about Pongal. Pongal is an Indian festival mainly celebrated in Tamil Nadu. Pongal is celebrated by the farmers. Pongal is celebrated in the joy of good harvest in fields. In Pongal, people worship Lord Sun, our God. Pongal is a festival of 4 days: Bogi Pongal, Surya Pongal, Matu Pongal, and Kanum Pongal or Kannum Pongal. On Bogi Pongal day, people apply kumkum and swastika on the patio of home. On Surya Pongal day, the largest member of the house makes Pongal for sun god to make him happy. On Matu Pongal day, they worship the cow. On Kanum Pongal day, all people and members live together and eat together. People wear new dresses and decorate their homes. They also make rangoli during Pongal celebration. Thus, make the Pongal a meaningful one. I wish all of you, in spite of the struggling times, make the Pongal Day celebration a beautiful one for you and for everyone. Make everyone happy by even celebrating the Pongal in a simple and ordinary way. Wish you all a happy Pongal and God's abundance blessing I implore to be happier today and all through your life. Especially students, I wish you'll come back to school as early as possible to be in a regular school, learning and doing your best and enjoy your days, make your days a happier one. Wish you all a happy Pongal celebration. God bless you. Thank you.
செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கின்றார். அந்த தமிழ்நாட்டிலே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த பொங்கல் விழாவினை கொண்டாட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் பாப்புசாமி அவர்களுக்கும் ரெவரண்ட் ஃபாதர் நிர்மல் அவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக சிறப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அருட் சகோதரி சிஸ்டர் ஜோதி அவர்களுக்கும் கீழ்நாட்டியூரில் இருந்து வந்திருக்கின்ற அருட் சகோதரி எத்தில்வீடா அவர்களுக்கும் சிஸ்டர் கிறிஸ்டின் அவர்களுக்கும் சிஸ்டர் ஷர்மிளாவுக்கும் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதர பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய பொங்கல் விழாவினை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிளில் கூறியது போல வயலில் கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் அறுவடை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு வருவார்கள். அந்த அறுவடையின் திருநாளை பொங்கல் விழாவாக நாம் இப்பொழுது மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பொங்கலை 3 நாட்களாக கொண்டாடுவார்கள். 4 நாட்கள் 3 நாட்கள் இவர்கள் கொண்டாடுவார்கள் தமிழர்கள். முதலாவது காப்புக்கட்டு என்ற ஒரு விழா அவர்களுக்கு இருக்கும். காப்புக்கட்டு என்றால் மூலிகை தழைகள், வேப்பந்தழை, மாவிலை இவைகளெல்லாம் கட்டி வீட்டில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு என்று இந்த விழாவினை கொண்டாடுவார்கள். அடுத்து போகி பண்டிகை. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் களைந்துவிட்டு புதிய மனிதர்களாக வாழ முயற்சிப்பார்கள். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற வாக்கிற்கு ஏற்ப பழைய மனங்கள் என்றால் பழைய பாவங்கள், பொறாமை, பொச்சரிப்பு இவைகளையெல்லாம் எரித்துவிட்டு நல்ல மனிதர்களாக, அன்புள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இதுதான் போகி பண்டிகையினுடைய அர்த்தமே. அடுத்து தைப்பொங்கல் நம்பிக்கையூட்டும் பொங்கலாக கொண்டாடுவார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாதத்திலே மார்கழியின் இறுதியில் தையின் முதல் நாளில் இந்த பொங்கல் விழாவினை புத்தாடை உடுத்தி புதிய அரிசியை களையங்களில் இட்டு கொண்டாடுவார்கள். இது மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாளாக, நம்பிக்கையின் நாளாக மகிழ்ந்து கொண்டாடுகின்றார்கள். அடுத்து உழவர் திருநாள். இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் மாட்டு பொங்கல் என்று கொண்டாடுகின்றார்கள். அந்த மாடை வைத்துதான் வயலில் உழுது பயிர்களை அவர்கள் செழிக்க வைத்து வீட்டிற்கு வளத்தை சேர்ப்பார்கள். அந்த மாட்டிற்கும் நன்றி கூறும் விதமாக இந்த மாட்டு பொங்கலானது கொண்டாடப்படுகின்றது. ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த பொங்கலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், நம்பிக்கையூட்டும் விழாவாக நமக்கெல்லாம் பலத்தையும் செழிப்பையும் தந்து கொண்டிருக்கும் நாளாக இந்த பொங்கலானது நம்மளுக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, இந்த பொங்கல் விழாவினை நீங்கள் சீரும் சிறப்பும்போடு வாழ உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
குட்டிகள் பாடியாடிடும் கொண்டாட்டம் புது போராட்டம் வண்ண பூக்களாடிடும் கொண்டாட்டம். தமிழர்களின் தினமான பொங்கல் தின நன்னாள் வாழ்த்து கூற இன்று நாங்கள் வந்துள்ளோமே. தமிழர்களின் தினமான பொங்கல் தின நன்னாள் வாழ்த்து கூற இன்று நாங்கள் வந்துள்ளோமே. தமிழர்களின் தினமான பொங்கல் தின நன்னாள் வாழ்த்து கூற இன்று நாங்கள் வந்துள்ளோமே. வீடுகளை பழைய தினம் நோம்புகளை சீடவே புது வண்ண பூசினால் மகிழ்ந்திடுவோம். இது அதிசயம்தான், பேரதிசயம்தான், இது ஆனந்தம்தான், பேரானந்தம்தான். வயல்வெளியில புல்வெளியில கரும்புகளை விளைய வைக்கும் அன்பு உள்ள கொண்ட எங்கள் உழவரே. தமிழர்களின் தினமான பொங்கல் தின நன்னாள் வாழ்த்து கூற இன்று நாங்கள் வந்துள்ளோமே. சூரியனை வணங்கிடவே சொல்லி வாழ்த்திடவே பகலத்து பொங்கி பொங்கி மகிழ்ந்திடுவோம். இனிப்பான கரும்புகளை இனிமைய சுவைத்து தினம் தமிழர் திருநாளை வாழ்த்திடுவோம். இது அதிசயம்தான், பேரதிசயம்தான், இது ஆனந்தம்தான், பேரானந்தம்தான். வயல்வெளியில புல்வெளியில கரும்புகளை விளைய வைக்கும் அன்பு உள்ளம் கொண்ட எங்கள் உழவரே. தமிழர்களின் தினமான பொங்கல் தின நன்னாள் வாழ்த்து கூற இங்கு நாங்கள் வந்துள்ளோமே. வாழ்த்து கூற இங்கு நாங்கள் வந்துள்ளோமே. வாழ்த்து கூற இங்கு நாங்கள் வந்துள்ளோமே. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.